பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறதா தகப்பனே. உடைய வேத வசனத்தை ஆராய்ந்து படிக்கும் வண்ணமாக இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுபடியாய் ஜெபிக்கிற தகப்பனே. கேட்க இருக்கிறதான செய்தி ஆண்டவரே, உடைய வசனத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை உடைய வேத வசனத்தை சரியான விதத்துல அறிந்து கொள்வதற்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு கிறிஸ்துவ வட்டாரத்துல அநேக விதமான கள்ள போதனைகள் உருவாகி கொண்டிருக்கிறது, உலாவிக் கொண்டும் இருக்கிறது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில ஒவ்வொரு விசுவாசியும் தான் அறிந்து வைத்திருக்கிறதான விசுவாசத்தின் சத்தியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதை வலியுறுத்தும் வண்ணமாகவும் அதற்கு உதவி செய்யும் வண்ணமாகவும் தொடர்ச்சியாக வேத ஆராய்ச்சி, வேத பாடங்களை நாங்கள் செய்தியாக வெளியிட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய தலைப்புல இன்றைக்கும் அதிக சர்ச்சைக்குரியதான ஒரு பகுதியை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வேத வசனங்களை அநேகர் தவறாக புரிந்து கொள்வதற்கு அல்லது கள்ள போதனைகள் உருவாவதற்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று, அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தத்தை வேதாகமத்தினுடைய விளக்க முறையில விளக்காமல் இருப்பதை. உதாரணத்திற்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பாக, சிலுவை மரணத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களோடு கூட கர்த்தருடைய பந்தியிலே, கடைசி ராபோஜனம் என்று அழைக்கிறதான பஸ்கா பந்தியிலே பங்கு பெற்றார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய பந்தியை முதலாக அவர் உருவாக்கினார். அந்த சம்பவத்துல மத்திய 26வது அதிகாரம் 26 28 வரைக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துல இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, இது என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது என்று அதனுடைய சாராம்சத்தை சொல்லி அதை விளக்குகிற வண்ணமாய் சொன்னார். இன்றைக்கு பெரும்பாலான சபைகளில கர்த்தருடைய பந்தியிலே அப்பம் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரமாகும், ரசம் இயேசு கிறிஸ்துவனுடைய நிஜமான ரத்தமாகவும் மாறுகிறதாய் நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் மனிதனுடைய மாம்சத்தை சாப்பிடுவதையும் சரி, மனிதனுடைய ரத்தத்தை மாத்திரமல்ல விலங்குகளுடைய ரத்தத்தை சாப்பிடுவதுமே புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி வேதாகமம் தடுக்கிறதாய் காணப்படுகிறது. அது தேவனுக்கு விரோதமான பாவம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கிற போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ரத்தத்தையுமே குடிக்க சொல்லியிருப்பாரா என்ற கேள்வி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அதனுடைய சரியான அர்த்தத்திலே புரிந்து கொள்ளாமல் இருப்பது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னது உருவக வார்த்தையா? இதை லூக்கா விவரிக்கிற போது இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்பதனுடைய அதனுடைய அர்த்தத்தையும் விளக்கி எழுதியிருப்பதை நாம் வாசிக்கலாம். ஆகவே எந்த ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த வசனத்தினுடைய சரியான அர்த்தத்தை சந்தர்ப்ப அமைவோடு கூட ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இப்படி அநேகரால் புரிந்து கொள்வதற்கு கடினமாயிருக்கிறதான ஒரு பகுதியை குறித்துதான் நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31, 32 வசனங்கள் இருக்கிறதான ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31, 32. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இந்த வசனங்கள் அநேக விசுவாசிகள் அறிந்திருந்தாலும் கூட இந்த வசன பகுதியிலே ஆவியானவர் என்ன சொல்ல வருகிறார், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை என்ன அர்த்தத்தோடு கூட சொன்னார் என்பதில் அநேகர் புரிந்து கொள்ள இயலாதவர்களாய் காணப்படுகிறார்கள். இதற்கு காரணம், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை செய்கிற ஒரு மனிதன்
மனம் திரும்பினால் அவனுக்கு உண்மையிலே பாவ மன்னிப்பு கிடைக்காதா என்றதான ஒரு கேள்வி எழுதுகிறது. அது மாத்திரமல்ல, இப்படிப்பட்டதான் இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை ஒருவன் செய்வார்கள், அவனுடைய பாவத்தை மன்னிக்க கூடியதற்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் போதுமானதாக இருக்கவில்லையா? இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் கூட இந்த பாவத்தை மன்னிக்க முடியாதா என்று ஒரு கூட்டத்தார் கேள்வி எழுப்புகிறார்கள். இப்படி இருக்கிற போது வேறு சில கள்ள போதனைகளை நம்புகிறவர்கள் இந்த வசனங்களை வைத்துக் கொண்டு இங்கு பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசப்படுகிற பாவம் மன்னிக்கப்படவே படாது, ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசப்படுகிற பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை விட தாழ்வானவராகத்தானே இருக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறவர்களும் இருக்கிறார்கள். அநேகர் திருத்துவ உபதேசத்தை நம்பாத சிலர் என்ன சொல்கிறார் என்றால், திருத்துவ உபதேசம் என்பது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூவரும் சமமாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, ஆனால் இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை விட உயர்ந்தவராக இருக்கிறார்கள், எப்படி இது பொருந்தி வரும் என்றதான கேள்வி எழுப்புகிறவர்களும் காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த வசனத்தை நாம் சரியான விதத்துல ஆராய்ந்து படிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நான் முன்னுரையிலே சொன்னது போல எந்த ஒரு வசன பகுதியை நாம் சரியான விதத்துல அறிந்து கொள்வதற்கு அந்த வசனம் இடம் பட்டிருக்கிறதான சந்தர்ப்ப சூழ்நிலையை கவனிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்றும் இது சொல்லப்படுகிறதான இந்த சம்பவத்தை, இந்த வசனம் எந்த கருத்தை சொல்லுகிறது, அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்றால் என்ன, அந்த பாவம் எதை குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த வசனங்கள் இடம் பெறுகிறதான பகுதியை நாம் முழுமையாக வாசித்து தியானிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. இந்த பகுதி மத்தேயு 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் இருக்கிறதான ஒரு சம்பவம். இந்த முழு சம்பவத்தை நாம் வாசித்து அறிந்து கொள்கிற போது இது எதற்காக நடைபெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சம்பவம் மத்தேயு சுவிசேஷத்துல மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்திலே ஒரு சில மாறுதலோடு கூட லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் இடம்பெறுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவத்தை குறித்து நாம் படிப்பதற்கு மத்தேயும் மார்க்கும் அவசியமாய் இருக்கிறது. முதலாவது இந்த சம்பவத்தினுடைய சூழ் அமைப்பை தெரிந்து கொள்வதற்கு மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெர்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலைநிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? ஆக இந்த சம்பவம் நடக்கிறதான ஒரு கிரியை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே பிசாசுகளை துரத்துகிறவராய் காணப்படுகிறார். அங்கு வேதம் சொல்லுகிறது 22வது வசனத்துல, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டால், குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். இது மிகப்பெரியதான ஒரு அற்புதம். குருடு ஊமை, இந்த ரெண்டு, அவன் குருடாகவும் ஊமையாகவும் இருப்பதனுடைய காரணம் அவனுக்குள்ளே பிசாசு இருக்கிறது. சாத்தானும் இப்படி அந்த மனிதனை குருடாகவும் ஊமையாகவும் வைத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை சுகப்படுத்துவதை பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் சாத்தானாலே துரத்துகிறார். மந்திரவாதிகள், இன்றைக்கு சொல்லுகிறோம் அல்லவா, மந்திரவாதிகள் பேய்களை ஓட்டுகிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள் என்று, அதுபோல இயேசு கிறிஸ்து செய்கிறதாய் பரிசேயர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த சம்பவத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் சொல்லுகிற வண்ணமாக 25-26 சொல்கிறார், சாத்தானை துரத்தினால் எப்படி அவனுடைய ராஜ்யம் நிலைநிற்க முடியும் என்று சொல்கிறார். அதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால தேவ வல்லமையினால
பிசாசுகளை துரத்துகிறவராய் காணப்படுகிறார் என்பதை 28 29 வரைக்கும் வாசிக்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடப்படும்? கட்டினாலே ஆகி அவன் வீட்டை கொள்ளையிடலாம். ஓகே, 28வது வசனத்துல நான் பிசாசினாலே துரத்தவில்லை, மாறாக நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியா. பரிசுத்த ஆவியினாலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதை பிசாசின் சக்தியோடு ஒப்பிட்டு சொல்வதைத்தான் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்று சுட்டி காமிக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டுமானால் பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தை பிசாசினால் செய்கிறதான கிரியை என்று சொன்னதையே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்று சொல்கிறார். அப்படின்னா இதை மார்க்கு விவரிக்கிற போது இதைத்தான் இவர் சொல்ல வருகிறார் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை முழுமையாக எழுதிவிட்டு எதற்காக இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லப்படுகிறதான பாவம் ஏன் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறார் என்பதை மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே இப்படி சொன்னார். ஆக உங்களுடைய பாவம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான செய்த பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொன்னதற்கு எதற்காக சொன்னார் என்பதை வேத புத்தகம் தெளிவாய் சொல்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் செய்த அற்புதங்களை பிசாசின் சக்தியினால் செய்கிறார் என்று சொன்னபடினாலே அவருடைய பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்கிறார். இதுல 31வது வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்ப பரிசுத்த ஆவியினால் செய்கிறதான வல்லமையை சாத்தானால் செய்த கிரியை என்று பரிசேயர்கள் சொன்னபடியினாலே அவர்களுடைய பாவங்கள் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஏன் இன்றைக்கும் கூட அநேகர் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷிக்கிறார்கள், அநேகர் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை மாத்திரம் ஏன் இப்படி சொன்னார்? ஏன் இயேசு கிறிஸ்துவை தூசிக்கிறது கூட மன்னிக்கப்படும் என்று ஏன் சொன்னார் என்பதான கேள்விகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த பகுதிகளை சற்று கூடுதலாய் ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு எதிராக பேசுவதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம் என்பது தெளிவு என்றாலும் கூட இது ஏன் மன்னிக்கப்படாது என்பதை ஆராய்வதற்கு இப்பகுதியை முழுமையாய் தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது 31வது வசனத்துல, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவம் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். இதுல தூஷணம் 31வது வசனத்துல தூஷணம் என்பதற்கு கிரேக்க பாஷையில், அதாவது வேத புத்தக புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதான மூல பாஷையாகிய கிரேக்கத்துல பிளஸ்பிமியோ அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பிளஸ்பிமியோங்கிறதான கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் எதிராக பேசுதல். அதாவது ஒருவருக்கு எதிராக அவரை தீங்கு செய்யும் வண்ணமாகவோ அல்லது அவரை அவமானப்படுத்துகிற வண்ணமாகவோ ஒருவருக்கு கேடு வருகிறதான சம்பவங்கள் நடக்க வேண்டும் என்றதான ரீதியிலே அவரை பற்றி பேசுதல், அவரை பற்றி அங்கலாய்த்தல், முறுமுறுத்தல், இந்த காரியங்களைத்தான் தூஷணம் என்றதான வார்த்தை குறிக்கிறது. அதாவது ஒருவருக்கு எதிராக அவரை கீழ்த்தரமாய் மட்டப்படுத்த வேண்டும் என்ற ரீதியிலே பேசுகிறதான வார்த்தைகளை குறிக்கிறது. ஆகவேதான் 31வது வசனத்தை பாருங்களேன். முதல் பகுதியிலே, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானுக்கு விரோதமான தூஷணமோ. முதலாவது பகுதியில சொல்லுகிற போது தூஷணம் என்று சொன்னார்கள். இரண்டாவது பகுதியில ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த விஷயத்தை சொல்லுகிற போது 32வது வசனத்துல, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை
வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாயிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, ஆக தூஷணம் என்ற வார்த்தையை போலத்தான் விரோதம் என்றதான, அதாவது எதிராக பேசுதல் என்றதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தூஷணம் என்பது ஒரு மனிதனுக்கு எதிராக பேசுதல், ஒரு கிரியைக்கு எதிராக பேசுதல். இங்கு பரிசேயர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய கிரியைக்கு எதிராக பேசுகிறார். ஆகவே தான் அது தூஷணம். அவனுடனே நாசமா போ, அழிந்து போ என்றெல்லாம் திட்டவில்லை இன்றைக்கு உலகத்துல நடக்கிறது போல. மாறாக அந்த நபருக்கு எதிராக அவருடைய கிரியையை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்கு விரோதமாய் பேசுகிற கிரியை தான் இந்த இடத்துல தூஷணம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இவர்கள் என்ன எதிராக பேசினார்கள்? இந்த எதிராக பேசுதல் மட்டும் ஏன் மன்னிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்வதற்கு மத்தேயு 12:28 வாசிக்கலாம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய, வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறார்கள், அதற்கு எதிராக பேசுகிறார்கள் என்பது எதை சுட்டி காமிக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து விரிவாய் சொல்லுகிறார். இவர் பரிசுத்த ஆவியானவர்களாலே பிசாசுகளை துரத்துகிறது என்பது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறான் என்பது அங்கு தேவனுடைய ராஜ்யம் இல்லை, பிசாசிலிருந்து விடுதலை தருகிற போது அவனை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். நம்மை குறித்தும் சொல்லுகிற முற்காலத்துல நாம் அந்தகார லோகாதிபதிகள் ஆகிய பிசாசினுடைய பிள்ளைகளாக இருந்தோம் என்று எபேசியர் 2 இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிற போது அந்த பிசாசின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அப்படி என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பிசாசுகளை துரத்துவது என்பது என்னத்தை சுட்டி காமிக்கிறது என்றால் அவர்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யம் என்பது நித்திய ஜீவன், பரலோகம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஆக ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்தை புறக்கணிப்பானாகி, தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்வானாகி, அவருடைய பாவம் மறுமையிலே மன்னிக்கப்படாது. அவன் தேவனுடைய ராஜ்யம், பரலோகமே தேவையில்லை, ஆண்டவருடைய ராஜ்யம் எனக்கு தேவையில்லை, நித்திய ஜீவன் தேவையில்லை என்றுதான் இங்கு பரிசேயர்கள் சொல்கிறார். உண்மையில் அவர்கள் செய்ததான பாவம் அதுதான். இவர்கள் வெறுமனே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வது, அல்லது அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் கிரியை எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வது, நித்திய ஜீவன் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆகவேதான் அவருடைய பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்துல சொல்லுகிற போது ஒருவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டுமானால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னார். இங்கு என்ன நடக்கிறது என்றால் இந்த சமூகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை அவருக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக, அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு மத்தியிலே வந்திருக்கிறது என்பதை அவர் எல்லாரும் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் பிசாசுகளை துரத்துகிறார். இன்றைக்கு அநேகர் நினைப்பது போல இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்ததெல்லாம் அதே அற்புதங்களை இன்றைக்கு நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல. இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்ததனுடைய நோக்கம் அவர் எதற்காக வந்திருக்கிறேன், நான் எதற்காக வந்திருக்கிறேன், நான் யார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்தார். உதாரணத்திற்கு நாம் பார்ப்போமானால் யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை அவர் சுகப்படுத்துகிறார். அந்த அதிகாரம் முடிந்தவுடனே அந்த அதிகாரங்களை இயேசு சொல்றார், நானே உலகத்தின் ஒளியா இருக்கிறேன். அதே போல யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்துல 5000 பேர்களுக்கு அப்பங்களை 5 அப்பம் 2 மீன்களை பழுக பெருக செய்து அப்பங்களை பழுக செய்ததான ஒரு அற்புதம் நடக்கிறது. அந்த அதிகாரத்துடைய பின்பகுதியை பார்த்திருந்தால் நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்றதான ஒரு உபதேசத்தை தருகிறார். அதுபோல ஒவ்வொரு அற்புதங்களின் வாயிலாக இயேசு கிறிஸ்து தான் யார் என்பதையும் தான் என்ன போதிக்கிறேன் என்பதையும் விளங்கும் வண்ணமாகத்தான் அவர்களுக்கு அற்புதம் செய்தார். அப்படிப்பட்டதான ஒரு அற்புதங்களில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது பிசாசுகளை துரத்தியது. இன்றைக்கு அநேகர் தாங்கள் தான் பிசாசுகளை துரத்துவதில் ஸ்பெஷலிஸ்ட் என்றெல்லாம் சில போதகர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்களை குறித்து நாம் சிந்திக்க போவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எதற்காக பிசாசுகளை துரத்தினார் என்றால்
இங்கு தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது என்பதை காமிப்பதற்காகத்தான் பிசாசுகளை துரத்தினார். ஆனால் இன்றைய அந்த பரிசேயர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நிராகரிக்கும் வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த கிரியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். ஆகவே தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார். உண்மையிலே எனக்கு நித்திய ஜீவன் வேண்டாம் என்று சொல்கிற போது அவருடைய பாவம் இன்மையிலும் சரி மறுமையிலும் சரி மன்னிக்கப்படாத பாவமாகவே காணப்படுகிறது. இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27 முதல் 34 வரைக்கும் வாசிக்கிற போது தெரியும். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை இயேசு கிறிஸ்து தெளிவாய் சுகப்படுத்துகிறார். அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. ஆகியும் கூட அந்த அற்புதத்தை கண்டு மனம் திரும்பாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த பிறவி குருடனை கூட்டு விசாரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அந்த விஷயத்தை 27வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். மோசேயுடனே தேவன் பேசினார் என்றும் அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி கூடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. ஆக இந்த வசன பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் கடின இருதயத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். அதற்கு அந்த குருடனாய் இருந்து சுகமடைந்தவன் சொல்கிறார், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடன் பரிசேயர்களுக்கு போதிக்கிறார் என்னவென்றால், இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவராயிருந்தபடியால் தான் இவர் இப்படிப்பட்டதான அற்புதங்களை எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மனமற்றவராய் கடின இருதயத்தோடு அவனுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், 35வது வசனத்துல, அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரத்தில் விசுவாசமா இருக்கிறாயா என்றார். அதாவது புறம்பே தள்ளிவிட்டான் என்றால் அவன் ஜெபாலயத்துக்கு வரக்கூடாது, தேவாலயத்துக்கு வரக்கூடாது என்பதான சட்டம் இயற்றிருந்தார்கள். இந்த பகுதியில் நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்துல 22வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். ஆக இயேசு கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார், இதெல்லாம் பற்றி கவலைப்படாம அவர் யாராவது கிறிஸ்து என்று சொன்னால் அவரை தேவாலயத்தை விட்டு வெளியே செலுத்த வேண்டும் என்றதான் கடின இருதயம் உடையவர்களாய் இப்படிப்பட்டதான கட்டளைகள் எல்லாம் நியமித்திருந்தார்கள். ஆகவே இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறார் என்று சொல்கிற போது, இவர்கள் தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்கு தேவையில்லை, நித்திய ஜீவன் எங்களுக்கு தேவையில்லை என்றவர்கள் மறுதளிப்பதுதான் இவர்களுக்கு எதிராக, பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களுக்கு எதிராக பேசுவது எங்களுக்கு நித்திய ஜீவன் தேவையில்லை என்று பேசுகிறதை தான் குறிக்கிறது. ஒருவனுக்கு நித்திய ஜீவனே தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் அவருடைய பாவம் மறுமையிலே மன்னிக்கப்படாது மாத்திரமல்ல, இம்மையிலும் மன்னிக்கப்படாது.